நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் கடகத்தில் இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். 7ல் குருவே இருக்கிறார். இப்போ இதை விட வேறு என்னங்க சிறப்பு வேணும்? இந்த துலா ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்கும், அமக்கலமாக இருக்க போகுது. நினச்சதை சாதிக்க போகிறீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் குறிப்பாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதோர் அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். மற்றபடி 2ஆம் இடத்து அதிபதி 12இல் இருக்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நல்ல 11 கூடியவன் ஆட்சி பீடம். அப்போது சம்பாத்தியத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சம்பாத்தியம். சூரியன் 11 கூடியவன் அங்கேயே இருக்கார். அதாவது தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அனுகூலம். அரசாங்கத்தில் போய் ஒரு பேங்க்கு ஒரு லோன் கேட்க போகிறீங்க, இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, உடனடியாக காரியம் சாதிக்கலாம். அரசியல்வாதிகள் அவங்க தன்னுடைய நிலை உயர பெறுவார்கள். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்விக்கூடங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இன்ஸ்டிடியூஷன் போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள், நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கே நல்ல பேருங்க. ஒரு நல்ல பள்ளிக்கூடம்னு அரசாங்கத்தின் மூலமாக ரெகக்னேஷன், இல்லை நல்ல கல்லூரி சிறந்த கல்லூரியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து வரும். ஸோ இப்போ இல்லை நல்லாசிரியர் விருது கிடைக்கும். பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் பெற்று உங்கள் பள்ளிக்கூடம் அதனால் ஒரு முதன்மை பெறும், இல்லை உங்கள் காலேஜ் அதனால் முதன்மை பெறும், இன்ஸ்டியூஷன், இப்படி சொல்லலாம். அற்புதமான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் 2ஆம் இடத்து அதிபதி 12இல் இருக்கார். எதுக்காக? நீங்கள் 7 கூடியவனும் அவன் தான். இப்போ மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும், அல்லது சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சுப செலவு தான் இருக்கும். சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மற்றபடி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல். இளைய சகோதரர்களால் ஆதரவு கண்டிப்பாக உண்டு.
4ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் ஒன்றும் குறை கிடையாது. சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதி, அதனால் அவர் ஒன்றும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார், தைரியமாக இருக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், ராசியை குரு பார்க்குறார், குரு பலன் நிறைஞ்சி இருக்குது. திருமண வயதில் இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை, அன்னோன்யம், நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன் இந்த வாரம் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதாலையும், சுக்கிரன் 10லேயே ராசிநாதன் போய் இருக்கிறதாலையும் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதை பற்றியே திங்கிங் இருக்கும். வேலையை பற்றி, தொழிலை பற்றி திங்கிங் இருந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 12ல் செவ்வாய் இருக்கிறார். இந்த 12ல் செவ்வாய் அப்படின்னும் பொழுது சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். சொத்து பத்து வாங்கிறது பற்றி இல்லை, அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. 11ஆம் இடம் ரொம்ப சிறப்பு. அரசாங்கத்தால் அனுகூலம், தந்தையால் அனுகூலம், தாய் மாமனால் அனுகூலம், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப அற்புதம். அதிலே ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் அமையப்போகிறது என்று சொல்லலாம். இந்த ராசி அன்பர்களுக்கு 3 நாள் சந்திராஷ்டமம். துலா ராசி அன்பர்களுக்கு 6, 7, 8 இந்த 3 நாளும் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான, ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷகரமான ஒரு வாரம். மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.